நண்பர்களே, நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அதாங்க வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப்பை தவிர்த்துட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது. சொல்லட்டுமா? டெலகிராம் எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்க? டெலகிராம் ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். வாட்ஸ்அப் எப்படியோ அதை விட ஒரு மடங்கு கூடுதல்னு சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள் இந்த டெலகிராமில் கொடுக்குறாங்க. அதாவது டெலகிராமில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வாட்ஸ்அப்பில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். பட் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரே அப்ளிகேஷன் வந்து இந்த வாட்ஸ்அப் தான். இருந்தாலும் டெலகிராமை பற்றி இன்றைக்கி ஒரு வீடியோ பார்ப்போம். டெலகிராமில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். எத்தனை பேர் டெலகிராம் வந்து பயன்படுத்துகிறீங்க? டெலகிராமை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க தவறியிருப்பீங்க. அது என்னென்னா, டெலகிராம் வந்து ஒரு ஃபுல் வெர்ஷன் தாங்க. டெலகிராமில் இன்னொரு வெர்ஷன் இருக்குது. அந்த வெர்ஷனை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப வேகமாக, அதே மாதிரி உங்கள் ஃபோனோட மெமரியை மிச்சப்படுத்தலாம். புது புது விஷயங்களை வந்து உடனுக்குடனே அந்த டெலகிராமில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு தொடர்ச்சியாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது டெலகிராமில். ஸோ அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஃபோனை பொறுத்த வரைக்கும், நான் பயன்படுத்தக்கூடிய ஃபோனை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் இருக்குது, அது மாதிரி டெலகிராம் ஃபுல் வெர்ஷன் இருக்குது. இன்னொன்று டெலகிராம் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து டெலகிராமோட அப்ளிகேஷன் தான், டெலகிராம் எக்ஸ். அதாவது புது புது விஷயங்கள் வரும்போது டைரெக்டாக இந்த டெலகிராம் எக்ஸில் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஃபுல் வெர்ஷனில் கொண்டு வருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் பட் இதில் வந்து எந்தவித பக்ஸும் உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். புதிய புதிய விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு இதில் அறிமுகப்படுத்துவாங்க. ஸோ இந்த டெலகிராம் எக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இதை வந்து பயன்படுத்த நினைக்கிறீங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க டேரெக்டாக போட்டு டெலகிராம் எக்ஸை பற்றி முழுமையான விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் உங்களுடைய ஃபோனில் பயன்படுத்தலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெலகிராமோட இன்னொரு அப்ளிகேஷன், அதாங்க டெலகிராம் எக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தெரியல. நான் இதை பற்றி நான் உங்களுக்கு முன்னாடியே விளக்கியிருப்பேன். இவனை டேரெக்டாக நம்ம போயிடலாம், உள்ளே போயிடலாம். என்ன செய்யலாம்? ப்ளே ஸ்டோர் போங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டெலகிராம் எக்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணுவேன். இதாங்க டெலகிராமோட இன்னொரு பகுதி. ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு லைட் வெயிட்டான அப்ளிகேஷன், வேகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். அதாவது நீங்கள் டெலகிராமை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க, அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. பட் இது வந்து ஒரு லைட்டான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் நல்லா கவனிக்கலாம், நார்மலாக உள்ள டெலகிராமுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டாப்பில் பாருங்கள், சேட்ஸ், கால்ஸ், இந்த ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபுல் வெர்ஷன் டெலகிராமில் பாருங்கள், டாப்பில் வெறும் டெலகிராம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சேட்ஸும் கால்ஸும் இல்லை, அது ஒரு மிஸ்ஸிங். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ரைட்டில் பாருங்கள், நீங்கள் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா பாருங்கள், நியூ சேட், நியூ குரூப், நியூ சேனல், நியூ சீக்ரெட் சேட் எல்லாமே இந்த இடத்துல வந்துருச்சு. நீங்கள் ஈஸியாக வந்து அந்த பகுதிக்குள்ளே போயிட முடியும். ஃபுல் வெர்ஷன் டெலகிராமில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? இப்போ இந்த ஃபுல் வெர்ஷன் டெலகிராமில் பாட்டமில் ரைட்டில் பாருங்கள், பென்சில் ஐக்கான் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ குரூப், நியூ சீக்ரெட் சேட், நியூ சேனல், அதுக்கப்புறம் நிறைய காண்டாக்ட் நேம்லாம் இதில் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் வெர்ஷனில் இருக்கும். கொஞ்சம் டீப்பாக உள்ளே நம்ம போக வேண்டி வரும். பட் அந்த டெலகிராம் எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். இப்போது டாப் லெஃப்ட்டில் 3 லைன், அந்த பகுதியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம டேப் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பகுதியில் என்னுடைய பேர், என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், மொபைல் நம்பர், அப்புறம் கான்டாக்ட், சேவ்டு மெசேஜ், செட்டிங்ஸ், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்ப், நைட் மோட், ஒரு முக்கியமான விஷயங்கள் மட்டுமே இந்த பகுதியில் நம்மளால் பார்க்க முடியும் டெலகிராம் எக்ஸில். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் யாரோ இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் நேம் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணலாம். அந்த ஒரு வசதியும் இதில் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எளிமையாக இருக்குது. நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணோட விஷயமா நம்ம இதில் பார்க்க முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டெலகிராமோட ஃபுல் வெர்ஷன் போவோம். நல்லா கவனிங்க, டெலகிராமோட ஃபுல் வெர்ஷனில் பாருங்கள், சின்ன ப்ரொஃபைல், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டார்க் மோடா, நைட் மோடா, அதை நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ட்ராப் டவுன் யாரோ இருக்குது, நியூ குரூப், நியூ சீக்ரெட் சேட், நியூ சேனல், இதெல்லாம் இருக்கவே இருக்காது டெலகிராம் எக்ஸில். கான்டாக்ட் இருக்குது, சேவ்டு மெசேஜ் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது, இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, டெலகிராம் FAQ இருக்கும். இது மட்டுமே வந்து டெலகிராம் எக்ஸில் இருக்கும். பாக்கி எல்லாம் இது
இந்த இடத்துல இருக்காது. பார்த்துட்டீங்களா அதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இந்த பகுதியில். இப்போ டெலகிராம் எக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டோம். யூசர் நேம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் இருக்கு, பயோ நீங்கள் இது பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷன், டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி, தீம்ஸ் அண்ட் சாட், இன்டர்ஃபேஸ், ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், ஆஸ்க் கொஸ்டின், டெலகிராம் FAQ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செட்டிங்ஸில் இருக்கு. டெலகிராம் ஃபுல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பாருங்க நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் இருக்கு, அதே மாதிரி டெலகிராம் எக்ஸில் இருக்கு, பிரைவசி இருக்கு டெலகிராம் எக்ஸில், டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் இருக்கு, சாட் செட்டிங்ஸ் இருக்கு, ஃபோல்டர்ஸ் இருக்கு, டிவைசஸ் இருக்கு, லாங்குவேஜ் இருக்கு. ஆனால் இதில் வந்து 2-3 முக்கியமான விஷயங்கள் டெலகிராம் ஃபுல் வெர்ஷன் நீங்கள் பார்க்க முடியாது. அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் பாருங்க, இதில் தீம்ஸ் அண்ட் சாட்ஸ் அது கிடையாது, இன்டர்ஃபேஸ், ஸ்டிக்கர்ஸ், இந்த 3 விஷயங்களும் நீங்கள் டெலகிராமோட ஃபுல் வெர்ஷனில் வெளிப்படையாக நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ பாருங்க, செட்டிங்ஸ்குள்ளே நம்ம போனதுக்கப்புறம் டெலகிராம் எக்ஸ்குள்ளே டேட்டா அண்ட் ஸ்டோரேஜோட யூசேஜ், நெட்வொர்க் யூசேஜ், இந்த 2 பகுதியும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. அதே ஃபீலிங்கை இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டேட்டா சேவர், அதாவது உங்களுடைய மொபைல் டேட்டா வந்து மிச்சம் பிடிக்கணுமா, அதுக்கு நீங்கள் இது எனேபிள் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து டேட்டாவை வந்து மிச்சம் பிடிக்கலாம். டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக்கலி, அதாவது நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது ரோமிங் ஆகணுமா, அதுக்கு வந்து டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய டெலகிராம் எக்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. யூஸ் லெஸ் டேட்டா ஃபார் கால், அதாவது காலுக்காக வந்து லெஸ் டேட்டா. அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் இந்த பகுதி இருக்குது. அப்புறம் ப்ராக்ஸி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன் ப்ரைவேட் சாட், ஃபோட்டோ, வீடியோ மெசேஜ் அண்ட் கிஃப்ட், ஃபோட்டோ, வாய்ஸ், வீடியோ மெசேஜஸ் அண்ட் ஜிப்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரைவேட் சாட்டில் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன் குரூப் இருக்குது, இன் சேனல்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து டெலகிராம் எக்ஸில் நீங்கள் பயன்படுத்தலாம். யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து டெலகிராம் எக்ஸில் பார்த்தீங்கன்னா தீம்ஸ், சாட்ஸோட அப்பியரன்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்கும், பபிள்ஸ் இன் சாட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இமோஜி செட், அப்புறம் வந்து இமோஜி செட் பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. இமோஜி செட் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான செட் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்தலாம். வால்பேப்பர், டெக்ஸ்ட் சைஸ் வால்பேப்பர், இந்த மாதிரி விதவிதமான வால்பேப்பரை நீங்க சூஸ் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்கச்சக்கமான வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க, நீங்க பயன்படுத்தலாம். ஸோ அதோட டெமோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி சரிங்களா, இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அப்புறம் கிளாசிக் கலர் தீம், எந்த மாதிரி தீம் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் நியூ தீம், உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய தீமை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நைட் மோட், டிசேபிள் ஆட்டோமேட்டிக் ஷெட்யூல், 3 வகையான நைட் மோடை நீங்கள் செட் பண்ணலாம். அந்த ஒரு வசதியும் இந்த தீம்ஸில் இருக்குது. இப்போ இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆட்டோ பிளே ஜிப்ஸோட ஃபைலை வந்து ஆட்டோ பிளே பண்ணலாம். இன் ஆப் ப்ரௌசரை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் கஸ்டம் வைப்ரேஷன், ரெடியூஸ் மோஷன், பிக் இமோஜி, பெரிய இமோஜி நீங்கள் பண்ணணுமா அதை நீங்கள் ஆன் பண்ணால் போதும். அப்புறம் சென்ட் பை என்டர் கொடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். அப்புறம் ஹைட் கீபோர்ட் அண்ட் சாட் ஸ்க்ரால், அதாவது நீங்கள் வந்து சாட்டை ஸ்க்ரால் பண்ணும்போது கீபோர்டை வந்து ஹைட் பண்ணலாம். அந்த ஒரு வசதி இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இன்டர்ஃபேஸ் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் ஆப்ஷன் வந்து டெலகிராமோட ஃபுல் வெர்ஷனை நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி, டெலகிராம் எக்ஸில் பாருங்க, ஆக்டிவ் செஷன், பாஸ்கோடு லாக், 2-step வெரிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி வசதிகள் செக்யூரிட்டி போதில் இருக்குது. பிரைவசியில் பார்த்தீங்கன்னா பிளாக்டு யூசர்ஸ், லாஸ்ட் சீன் ஆன்லைன், ப்ரொஃபைல் ஃபோட்டோ, ஃபோன் நம்பர், அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்டிங் மை ஃபோன் நம்பர், அந்த மாதிரி வசதிகள் இருக்குது. வாய்ஸ் கால், பீர் டு பீர் இன் கால்ஸ், அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் அந்த ஒரு வசதிகளும் இதில் இருக்குது. அப்புறம் டெலிட் சிங்க் கான்டாக்ட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். கிளியர் பேமெண்ட் அண்ட் ஷிப்பிங் இன்ஃபோ, அதையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வசதியில் கொடுத்துருக்காங்க. இப்போ டெலகிராமோட ஃபுல் வெர்ஷனில் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி நம்ம இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். வழக்கமாக நம்ம பார்த்தது இந்த பாஸ்கோடு, 2-step வெரிஃபிகேஷன், ஆக்டிவ் செஷன் எல்லாமே டாப்பில் இருந்துச்சு டெலகிராம் எக்ஸில். பட் இது வந்து சென்டரில் இருக்குது. ப்ரைவசி வந்து இப்போ மேலே இருக்குது. கொஞ்சம் சேஞ்சஸ் எப்படி கொண்டு வந்திருக்காங்க. டெலிட் மை அக்கௌண்ட், இந்த விஷயம் வந்து டெலகிராம் எக்ஸில் கிடையாது. கிளியர் பேமெண்ட் அண்ட் ஷிப்பிங் இன்ஃபோ 2 இருக்கு. லாக்ட் இன் வித் டெலகிராம், இந்த ஆப்ஷன் அதில் இல்லை. டெலிட் சிங்க் கான்டாக்ட்ஸ், இது எல்லாமே இருக்கு. பாக்கி எல்லாமே இருக்கு. ஸோ பார்த்துட்டீங்களா. ஸோ இதுதாங்க உங்களுக்கு. ஸோ நண்பர்களே, இதுதான் வந்து டெலகிராம் எக்ஸ். டெலகிராமோட ஃபுல் வெர்ஷனுக்கும் டெலகிராம் எக்ஸுக்கும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு விஷயங்களை நீங்கள் இந்த டெலகிராம் எக்ஸில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டெலகிராம் எக்ஸில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட டெய்லி பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த டெலகிராம் எக்ஸில் இருக்குது. அதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். ஸோ தேவையில்லாதது அதிகம் இன்னும் நிறையா விரும்புகிறீங்க அப்படின்னீங்கன்னா டெலகிராம் ஃபுல் வெர்ஷன் நீங்கள் பயன்படுத்தலாம். சில விஷயங்கள் மட்டுமே வந்து இந்த டெலகிராம் எக்ஸில் பார்க்க முடியாது. மற்றெல்லாம் ஓகே, வேகமாக பயன்படுத்துறதுக்கு இந்த டெலகிராம் எக்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெலகிராம் எக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, டெலகிராமுக்கும் டெலகிராம் எக்ஸுக்கும் உள்ள வித்தியாசங்களை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பயன்படுத்தணும் உங்களுக்கு தோணுதா? ஸோ பயன்படுத்தி பாருங்கள். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், என்னோடய வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்குப்பாங்க. அதே மாதிரி வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.